சனி பகவானின் கதை. நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான். தவறு செய்பவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனையை வழங்கும் ஆற்றல் கொண்டவர். சூரிய பகவானின் மகன்தான் சனீஸ்வரன். சூரிய பகவானின் மனைவி உஷாதேவி ஒரு சிறந்த சிவபக்தை ஆவார். அவருக்கு தன்னுடைய பலம் குறைந்து கொண்டே போகிறது என்ற எண்ணம் வந்ததால் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவெடுக்கிறார். ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டு செல்ல அவருக்கு மனம் இல்லாததால் தன்னுடைய நிழலை கொண்டு சாயாதேவி என்றொரு பெண்ணை தன்னை போல உருவாக்குகிறார். பின் சாயாதேவி தான் இருந்து செய்ய வேண்டிய அனைத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு குதிரை வடிவம் எடுத்து சிவனை நோக்கி தவம் இருக்க செல்கிறார் உஷாதேவி. சூரிய பகவானும் சாயாதேவியை உஷாதேவி என்று நினைத்து அவரோடு வாழ்கிறார். அவர்கள் இருவருக்கும் சனி என்ற ஆண் குழந்தையும் தபதி என்ற பெண் குழந்தையும் பிறக்கிறது. தாயின் சாயல் சனி பகவானுக்கு வந்ததால் நிழலை போன்று கருமையான நிறத்தில் இருக்கிறார். சூரிய பகவான் தனது மகன் தன்னை போல பிரகாசத்துடனும் வலிமையுடனும் இல்லாமல் மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்திலும் இருந்ததால் சூரிய பகவான் சனியை தன் மகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். சூரிய பகவானின் நிராகரிப்பால் சாயாதேவி சனி இருவரும் அவமானப்படுத்தப்பட்டு பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். சூரிய பகவான் சனியை முற்றிலும் வெறுத்தார். இதனால் கோபம் கொண்ட சனி தனது தந்தைக்கு சமமான சக்தியையும் பார்வையையும் பெறுவதற்காக தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார். அவரது மிகுந்த பக்தி மற்றும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை வழங்கினார். இந்த வரத்தின் மூலம் தவறு செய்பவர்களுக்கு தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றார். சிவனிடம் பெற்ற வரத்தினால் சனி பகவான் ஒரு தெய்வீக நிலையை அடைந்துவிட்டார். அதனால் சனியை சனீஸ்வரன் என அழைக்கப்பட்டனர். சூரிய சித்தாந்தத்தின்படி சனி பகவான் தீய காரியங்கள் செய்பவர்களின் மீது தனது துன்ப பார்வையை வீசும் நித்தியத்துவத்தை அடைந்தார். அவரின் சக்தியை கொண்டு எந்த கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரின் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையையும் பரிசையும் கொடுக்க அவரால் முடியும். இந்த எல்லா சக்திகளினாலும் சனீஸ்வரன் சுய முக்கியத்துவம் வாய்ந்தவராக வளர்ந்தார். அவர் தனது தந்தை சூரிய பகவானை தனது கொடுமையான பார்வையால் தண்டித்தார். வஞ்சகம் மற்றும் துரோகம் செய்பவர்கள், பாவங்களை பற்றி பயப்படாதவர்கள், மற்றவர்களின் பொருட்களுக்கு ஆசைப்படுபவர்கள், மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவர்கள் என யாரும் சனி பகவானிடம் இருந்து தப்ப முடியாது. அவர்களின் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும்.